Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் எபிசோட் 38 இருக்கும். கொஸ்டின்ஸ் ரொம்பவுமே குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸோட தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக கேட்குறீங்க. இருந்தாலுமே நான் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணிடுறேன். மேக்ஸிமமாக நமக்கு வர கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரியலோட லான்ச் எப்போ தான் இருக்கும், எப்போ தான் ப்ரொமோ வரும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி வாங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளைஸை இந்த எபிசோடில் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஸ்ரீராம் கேட்குறாரு, ரேஸ்மா சன் டிவிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? சன் டிவியில் அவங்க இது வரைக்கும் எந்த சீரியலும் பண்ணல. ஸோ அவங்க சன் டிவியில் வர மாதிரி இப்போதைக்கு எந்த நியூஸும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சீரியலோட ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி ஐடியாவில் இருக்காங்களா. அது ஆடுகளம் சீரியலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ராகவியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பூவே செம்பூவே சீரியலாகவும் இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இலக்கியம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் சீரியல்னா என்ன? டப்பிங் சீரியல்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வேறு லாங்குவேஜில் அந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அதே ஆக்டர்ஸ்க்கு தமிழில் வாய்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி அவங்க டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சீரியல்ஸ்க்கு தான் டப்பிங் சீரியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செல்லமணி என்ன கேட்குறாங்கன்னா, ஜீ தமிழில் மகாசங்கமும் இருக்கா? லாஸ்ட்டாக சூரிய வம்சம் நீதானே எந்த பொன்வசந்தம் மகாசங்கமம் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எந்த மெயின் சேனல்ஸ்லையுமே மகாசங்கமம் கான்செப்ட் கொண்டு வரவே இல்லை. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பொன்னி கண்மணி அன்புடன் மகாசங்கமும் வந்திருக்கு. ஜீ தமிழ்லேயும் சன் டிவிலையும் வந்துச்சுன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்திபன் என்ன கேட்குறாருன்னா, ஆடுகளம் நியூ சீரியல் ப்ரோமோ நெக்ஸ்ட் வீக் வருமா? ஆக்சுவலாக இந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் நம்ம போடுற எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பார். நானுமே தெரிஞ்ச உடனே அவங்க கூட அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் இன்னும் சீரியஸாகவே சொல்கிறேன், அந்த ப்ரோமோவை பற்றி எந்த விதமான அஃபீஷியல் அப்டேட்டும் கிடைக்கல. அந்த சீரியலை ப்ரைம் டைமில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சன் டிவி இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த சீரியலை கொண்டு வருவாங்க போல. ஏன்னா ப்ரைம் டைமில் வேறு எந்த சீரியலும் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஆல்சோ ராமாயணம் சீரியல் முடியும்னா கண்டிப்பாக இன்னும் 7-8 மாதமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடுவுலேயே கூட ரஞ்சனி சீரியலோட டிஆர்பி ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் ஆடுகளும் வரும். கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வழக்கம் போல் அபர்ணா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்த்துடலாம். ரோஜா 2 ரீமேக்காக ஒரிஜினல் சீரியலா? இது வந்து ஒரிஜினல் சீரியல் தான், ரீமேக்லாம் கிடையாது. பாக்கியலட்சுமி சீரியலில் எப்போ ரஞ்சித்தோட ரீஎன்ட்ரி வரும்? ஸோ ஆக்சுவலாக அவரோட என்ட்ரி திரும்ப வரதுக்கு பெரிய டவுட் தான். பிகாஸ் அவர் பிக் பாஸ் வேற போயிட்டு வந்துட்டார். இன்னமே அவர் சீரியல்ஸ்க்கு வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்கிறே முடியாது. ஸோ அவர் சீரியலில் வரது பெரிய டவுட் தான். எதிர்நீச்சல் சீசன் 2 இப்போ தான் வந்திருக்கு. அது முடியறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மகாசங்கமம் வந்து டெலகாஸ்ட் ஆகும். அதுக்கடுத்த வாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சக்திவேல் சீரியலுக்கு இப்போதைக்கு என் கிடையாது. டிஆர்பி நான் பிரைம் டைமில் எல்லா சீரியலுக்கும் கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுக்காகலாம் முடிக்க மாட்டாங்க. செவன்த் சீரியலில் மார்ச்சில் முடிப்பாங்களா? சான்சஸ் கம்மி தான். ரஞ்சனியோட டோட்டல் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போயே நம்மளால் டிட்டர்மைன் பண்ணிட முடியாது. யார் நியூ ஹீரோ இன் தனம் சீரியல்? ஸ்ரீகுமாரோட ரோல் டெத் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக்கே ஹீரோ இல்லாமல் டெலகாஸ்ட் ஆகிறது தான். ஸோ நியூ ஹீரோலாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பனிவிலும் மலர்வனம் சக்திவேல் சீரியலோட மகாசங்கமாக வருமா? வரதுக்கு சான்சஸ் கம்மி. நெக்ஸ்ட் பட்ஜெட் குடும்பம் சீரியல் முடிய போகுதான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு அந்த சீரியலுக்கு என் கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மற்ற சீரியல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதோட ஸ்டோரி ட்ராக் ரொம்பவுமே காமெடியாக நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானே வருவேன் சீரியல் லாஸ்ட் வீக்கில் 3:30 ஸ்லாட் லீடரான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக சன் டிவியில் வந்து அந்த மூவிஸோட ரேட்டிங்லாம் என்னன்னு தெரில. ஸோ அது தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் லீடராக என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இலக்கிய சீரியலில் எதுக்காக பழைய பைரவிக்கு விட்டானாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெரில. தெரிஞ்சால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மல்லி சீரியலோட ஃப்ளாஷ்பேக்லாம் கொண்டு வரது டவுட்டு தாங்க. அப்புறமா தனம் சீரியல் நான் பிரைம் டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானுமே அப்டேட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ரஞ்சித் என்ன கேட்குறாருன்னா, ஜீ தமிழில் விகடன் நியூஸ் சீரியல் அப்டேட் ஆமாங்க கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றி நான் வேணால் தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூ ஹீரோயின் யார் தமிழ் சீரியலில்? அதுவுமே தெரிஞ்சவொடனே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூ சீனோட எபிசோட்ஸ் கூடிய சீக்கிரம் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி கூட அவர் 2 நாளில் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அசலாம் சீரியல் 6:30 வரதுக்கு 1% கூட சான்சஸே கிடையாதுங்க. பிகாஸ் இப்போ தான் வள்ளியின் வேலன் சீரியலில் 6:30 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சன் டிவி நியூ சீரியல்ஸ் நிறைய வருது, அதை பற்றி தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஜய் டிவியில் த்ரிபிள் வந்து கம்மிங் வீக்கு எண்ட் ஆக போகுது. தென் அண்ணா ஜீ தமிழ் அர்ஜுன் சார் ப்ரொடக்ஷன் நியூ சீரியல். அர்ஜுன் சார் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் இலக்கியா என்ன கேட்குறாங்க, கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் வந்து நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவர் தாங்க. அவர் ஒன் ஆஃப் த ஹீரோ அந்த சீரியலில். அண்ணா சீரியலில் நடிக்கும் அறிவழகன் ரத்னா திருமணம் செய்து கொள்வாரா? ஸோ அப்படி தான் தெரியுது ஸ்டோரி ட்ராக்கில். ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பஸ் த பி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஃபவுசி வந்து ஜோவிதாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மௌனம் பேசியதை சீரியலில் நடிக்கிறாங்க. தென் தமிழ் சீரியலில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது ஒரு ஷாக்கிங் அப்டேட் தான், நம்மளுமே ஷேர் பண்ணியிருப்போம். தமிழ் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் வித் ஹீரோயினுமே ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்களா. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னா,
நான் பிரைம் டைமில் என்னென்ன சீரியல்ஸ்லாம் வருது சன் டிவியில். சன் டிவி நான் பிரைம் டைமில் ராகவியே நான் பிரைம் டைமில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பூவே செம்பூவே சீரியலும் நான் பிரைம் டைம் தான், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் சன் சிங்கர்லாம் இப்போதைக்கு வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் இரவா பகலா சீரியலில் ஹீரோயின் ஆழியா மனசாவான்னு கேட்குறாரு. ஸோ அப்படிலாம் இப்போதைக்கு எந்த நியூஸும் கிடைக்கல, அவங்களா இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் ஹாரர் சீரியல் சன் டிவியில் வரும், அன்னமே வரதுக்குலாம் சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். என்னமே நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.